ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல் நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 130 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படிக்குள்ள போயிடலாம். அப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சுதான் நான் விளையாடலங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம சண்டையில குறுக்க ஒருத்தர் வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த தப்பு நடக்காது. நான் யாருங்கிறதையும் ஷரிங்கானோட பவர் என்னங்கிறதையும் உனக்கு காட்டுறேன். ஓகே, அப்ப இனி உன் கூட பொறுமையா சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல. உன் ஷாரிங்கானை நீ முழுசா பயன்படுத்து. எதுக்காகவும் அடங்க தேவையில்லை. ஏன் ஷினோபி வழிய பயன்படுத்தினா நீ தாங்க மாட்ட. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் க்ளோன்ஸும் உன்ன மாதிரியே முட்டாளுங்க தானே. மாட்டியா? ஒண்ணுமே ஆகல. ஷரிங்கானோட உதவியால உன்னோட உண்மையான உருவத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு நேரமா நான் சும்மா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி விளையாட்டுக்கெல்லாம் நேரம் இல்ல. திரும்ப நெருப்பு. காட்டி எரிச்சிடும் போல இருக்கு. உரைச்சி மாட்ட போனா என்ன ஆகுனே தெரியல. இப்ப எப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? என் அண்ணன் ஏன் என்ன அப்படி பார்த்தான்? அது சாதாரண ஷரிங்கன் மாதிரி தெரியல. அதுலயே ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இருந்தே அவனுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஏன்? ஷாரிங்கன்லயே நிறைய இருக்கு போல இருக்கு. கண்டுக்காம போயினே அப்பா அவனுக்கு பிடிக்காதா? குடும்பத்தொட்டு விலகின மாதிரி இருக்கு. குட் மார்னிங் அப்பா. சரி சரி, குட் மார்னிங். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அகாடமில எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிலது போர் அடிக்குது. ஆனா நான் தான் கிளாஸ்லயே டாப்பர் பா. பிட்டாச்சு பேச்சு கேட்கலன்னு இப்ப சாஸ்கே பார்க்க வராரு. இவருதான் கத்து கொடுத்தாரு. இது நம்ம கிளானோட ரொம்ப முக்கியமான ஜூட்சு. ஆன்சைன்ஸை உனக்கு ஏற்கனவே காட்டிட்டன்றதுனால நீ உன்னோட சக்கர மேல கவனத்தை செலுத்தி அதை செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து ஃபயரை உருவாக்கி அதை வாய் வழியா ஊத வேண்டியது இருக்கும். என்ன ட்ரை பண்ணி பாக்குறியா? சரிப்பா. அப்பாவே எனக்கு ஜூட்சு எல்லாம் கத்து கொடுக்கறாரு. ஃபர்ஸ்ட் டைம்.
நானும் முக்கியங்கிறத உணர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதனால அவரை ஏமாத்த கூடாது. ஆனா எங்க அப்பா மேலே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. என்னால முடியும். ஒரு பார்வையே சந்தேக பார்வை. Fireball jutsu. குட்டி கொண்டு வருது இதுக்கு அப்படிதான் வரும். குழந்தை. நீ உன் அண்ணன் மாதிரி இருப்பேன்னு நினைச்சது ஏன் தப்புதான். இப்பதான்டா பாராட்டணும். சின்ன பையன் இன்னும் நீ தயாராகல. ட்ரைனிங் கொடுத்தா தானே தயாராகும். இந்த உச்சிஹா கிளானை சேர்ந்த ஒருத்தர் ஃபயர் ஸ்டைலை ஒழுங்கா பயன்படுத்துற வரைக்கும் கூட்டத்துல ஒருத்தரை நினைக்க மாட்டாங்க. இதுதான் வெறுக்கிறான் போல இட்டாச்சு. நம்ம உச்சிக உரையில இருக்கிற அந்த விசிறி நம்ம மனசை உத்வேகப்படுத்துற ஒரு கருவியா இருக்கு. Fire style, fireball jutsu. மறுபடியும் முயற்சி பண்றேன். Fire style, fireball jutsu. Fire style, fireball jutsu. இம்ப்ரூவ் அதிகமாக ஆயிருக்கு. இருக்கு. அர்த்தமாய் தான் விடாமுயற்சியாக பண்ணணும், மதிக்கணும்ட்டு. இந்த வாட்டிக்கு என்னால முடியும். Fire style, fireball jutsu. ஓ Fire style, fireball jutsu. ஓ அப்பா கிட்ட ஒரு பாராட்டு வாங்குறதுக்கு. சாஸ்கே ம், கொஞ்சம் இருப்பா. என்னம்மா? என்ன பண்ணிட்டு ஊதி இருக்கீங்க? ஊதி வெந்திருக்கு போல. இரு இரு, என்ன அவசரம்? அவ்வளவுதான், இது சரி பண்ணிடும். ஆனால் க்யூட்டாக இருக்கடா. அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, விடுங்க. நிஜமாவா? Fire style, fireball jutsu. ஒரு ஃபேமிலியாகவே ஒரு இது வரல, கனெக்டடா இல்லை. கனெக்டடாகவே இல்லை யாருமே. நீயும் அண்ணன் மாதிரி இருப்பேன்னு நினைச்சது என்னோட தப்புதான். அவசரப்படாத, நீ இன்னும் தயாராகல. ஒரு பேரண்ட்ஸாக இருக்க மாட்டாங்கல்ல, ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த பெருமை அதுக்கு முக்கியத்துவம் தான். Fire style, fireball jutsu. அப்பா கிட்ட பாசத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ பண்ணாதான் கிடைக்கும்ட்டு போறாரு. இது ஒரே ஒரு தடவைப்பா. கொஞ்சம் வாங்கல, நான் பண்றது கடைசி ஒரு தடவை பாருங்க. அவசரப்படாத, நான் தான் சொன்னேன்ல, ஒரு வாரம் முழுக்க முழுக்க கத்து கொடுத்தாலும் அது பயன்படாத. இல்ல, நீங்க கத்து கொடுக்க வேண்டாம், வந்து பாருங்க. அவனே ட்ரைன் ஆகி வந்துட்டான். அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு. வாயிலாம் வேற அளவுக்கு ட்ரெயின் எடுத்துட்டு வந்துருக்கேன். தோல்விக்கு இடமே கொடுக்க கூடாது. Fire style, fireball jutsu. அப்பா அவங்க அப்பாவோட பெருசா போதுமாயா, பாராட்டி எப்பயாவது அவனை. அப்போ கூட கிட்ட செலவுக்கு வந்துட்ட பரவாயில்லன்ட்டு போயிடுவாங்க. நைனா யோ யோ ஏன்னா சொல்லியா? எவ்வளோ ஆசையா வந்தவன்.
நடையப்பா. நிற்கிறாரு. என் மகன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்கு. அப்பா. வா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை. நல்லா உழைச்சிருக்க. இதே மாதிரி உழைச்சனா நீ பலசாலியாத. நீ போட்டிருக்கிற அந்த உடைக்கு பத்தடி போய் தான் சொல்லணுமா? நான் திட்டிருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் இட்டாச்சிட்ட கம்பேர் பண்ணாம ஒரு வாழ்த்து. இருந்து நீ ஒரு தனி பாதையை தேர்ந்தெடு. உன் அண்ணன் பாதையில நீ போகணும்னு நினைக்காத. ஆடாடாடா. அவன் எந்த நினைச்சான்? எல்லாம் நீங்க சொன்னதுதான். தான் இட்டாச்சி அவர் பேச்சு கேட்கலன்றதுனால இப்போ நீ வேற பாதிக்கு போ. அம்மா, உங்களை ஒண்ணு கேட்கணும். இதாச்சி அப்புறம் என்ன பத்தி அப்பாவுக்கு என்ன நினைக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி நீ கேக்குற? அன்னைக்கு டாக் கிட்ட இருக்கும்போது என்னை பார்த்து அவரு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா மகனேன்னு சொன்னாரு. அது அவர் இதாச்சி கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நல்லது தானே, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பாவும் இத்தாச்சியும் இப்ப பெருசா பேசிக்கிறது இல்ல. அதனாலதான் அப்பா அண்ணா இருந்த இடத்துல என்ன நிரப்பணும்னு பாக்குறாரா? யோசிக்கிறான். புரிஞ்சுக்குது. நல்லாதான்டா யோசிக்கிறேன். இப்ப மட்டும் எங்க போச்சு தெரியல அந்த அறிவு. சாஸ்கே, நீதான் உன் அண்ணன் இடத்த யாரும் நிரப்ப முடியாது. உங்க 2 பேர் மேலேயும் உங்க அப்பாவுக்கு ஆரம்பத்துல இருந்து நிறைய அக்கறை இருக்கு. இப்ப வரைக்கும் இத்தாச்சி பத்தி மட்டும் தான் யோசிச்சிருக்காரு. ஒரு அக்கறை சில தான் first நேரம் இருந்தே உங்களுக்கு காமிச்சிருக்கும். இருக்கலாம். அதுக்கு காரணம் உங்க அப்பா உச்சிஹா கிளானோட தலைவராச்சே. இந்த கிளான் அவர் பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம்? உன் அண்ணன் உனக்கு மூத்தவன், அதுக்கான மரியாதையை கொடுத்துதானே ஆகணும். கூடவே அவனுக்கு நிறைய பொறுப்புகளையும் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அவனை அப்படி பாத்துக்கிறாங்க. கிளானோட தலைவருங்கிறதுனால அடுத்த இட்டாச்சி தான் அதை பாத்துக்க போறாங்கிற நம்பிக்கையும் ஒரு எண்ணமும் உங்க அப்பாவோட மனசுல வந்திருக்கலாம். அப்பாவை 2 பேரும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணலாம். ஆனா உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்றேன். நாங்க தனியா யாரும் இல்லாதப்போ எப்பவும் உங்க அப்பா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. போய் சொல்கிறாங்களா? அவருக்கு பாசம் காட்ட தெரியாது. அதுதான் அவர் குணமே. நானும் இத்தாச்சி மாதிரி ஆவேன். இது சத்தியம். நீ எவ்வளவு நினைக்க ஆரம்பிச்சிட்டா? அவங்க அப்பா அப்போ தானே பெருமை நினைக்கிறாரு. அது இறங்கிடுச்சு. இத்தாச்சி, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனுக்கே நெருங்க முடியல. தப்பா எடுத்துக்காத சாஸ்கே. வேற எப்பயாவது சொல்லி கொடுக்குறேன். கிளான் சொல்லிக்கிட்டு உங்க திறமைகள் மேல அதீத நம்பிக்கை வச்சுக்கிட்டீங்க. அது தப்பே கிடையாது. ஆனா என்ன குறைச்சு மதிப்பிட்டது தப்பு தானே. அதனாலதான் இப்போ இப்படி மண்ணுல புரண்டு அழுறீங்க. இது அவனுடைய பிஹேவியரே இல்லை. பொறுத்தது போதும். இனி இந்த கிளானை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. அப்பதான் அது நடந்துச்சு. அந்த நாள்ல இருந்து என் அண்ணன் மொத்தமா மாறிட்டான். அந்த நாளில் என்னதான் நடந்துச்சு? அண்ணா, நீங்க நான் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தது எனக்கு ஷிரிகேன் ஜூட்ஸு கத்து கொடுப்பீங்களா? இல்ல, எனக்கு வேலை இருக்கு, என்னால முடியாது. வேணும்னா அப்பா கிட்ட கேளு, அவர் கத்து கொடுப்பாரு. என்னன்னா அப்பாவை விட ஷிரிகேன் ஜூட்ஸு நீங்க தான் நல்லா பண்ணுவீங்க. அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அண்ணா, ஏன் என்ன இப்ப பாரு ஒதுக்கியே வைக்கிறீங்க? அடிக்க போறானா? இதே தான் கூப்பிட்டு ஐயோ அவசரப்பட்டு. தப்பா எடுத்துக்காத சாஸ்கே.
அது பாசம் தான் தெரியுது. இந்த தம்பிக்கிட்ட மட்டும் அப்படியே தான் இருக்கான். என்னமோ குழப்பம். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு இதுக்கெல்லாம் என்கிட்ட நேரமே இல்லை. எனக்கு ஒண்ணு புரியல. எப்பவும் இந்த மாதிரி பண்ணிட்டு சாரி சாஸ்கே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்க. எப்பவும் இதே தான் சொல்றீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையே என்ன? ஏன்னா கிளானே கொண்டுட்டான், ஆனால் இவனை மட்டும் கொலை இல்லை. பரவாயில்ல, பாசம் இருக்கு. ஒன்றும் மாறல. இருந்தாலும் உங்ககிட்ட மட்டும் தான்டா மாறல. அவன் கண்கள் அவன் அன்னைக்கு அப்பாவை பார்த்தப்போ அது சாதாரண ஷரிங்கன் மாதிரி எனக்கு தெரியல. மாறுது. சின்னவா இருக்கும். அப்பா, ஷரிங்கன் பத்தி ஒண்ணு கேட்கணும். அதுல நிறைய வகை இருக்கா என்ன? என்ன இது? இப்பவே ஷாரிங்கனை பத்தி நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு தேவையில்லாதது. இப்ப இதை பத்தி யோசிக்கலாம். உனக்கு வயசு இல்லை. அது ஒன்றும் ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸ் மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனா அதை பத்தி எல்லாம் நான் கத்துக்கணும் இல்லையாப்பா? ஏன்னா நானும் உங்க பையன் தானே. ஷாரிங்கனை விட ஒரு படி மேல இருக்கிற காட்சிப்படுத்துற ஜூட்ஸ் ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு மாங்கே கியூ ஷாரிங்கான். சொல்ல போனா அது ஒரு பழம்பெரும் ஜூட்ஸு. நம்மளோட கிளான் சரித்திரத்திலேயே ஒரு சிலர் மட்டும்தான் அதை ஒழுங்கா பயன்படுத்துவாங்க. அதுக்கும் மேல அதான் இட்டாச்சி எடுத்தானோ. தருணங்களுக்கு மட்டும்தான் அது நம்மளால பயன்படுத்த முடியும்னு கூட சொல்லுவாங்க. முக்கியமான தருணங்களுக்கு மட்டுமா? இன்னில இருந்து நீ உன்னோட தனி பாதையில போ. உன் அண்ணன் பாதையை நீ தேர்ந்தெடுக்காத. நானும் தாச்சியும் ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறத பத்தி அப்பா என்ன நினைக்கிறாரு? அப்பா, ஏன் இத்தாச்சி என் கூட பெருசா பழக மாட்டேங்கிறான்? உன் அண்ணன் ரொம்ப வித்தியாசமான ஒருத்தன். அவனுக்கு மற்றவங்க மேல அக்கறை காட்டுறதுலயோ நண்பர்களை சேர்த்துக்கிறதுலயோ ஐடியா கிடையாது. ஆனா அது ஏன்பா? எனக்கும் தெரியாது. ஒரு அப்பாவே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி தான். நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க. இத்தாச்சியை பத்தியும் என்ன பத்தியும் பேசவே நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நேரம் போயிட்டே இருக்கு பாரு. நீ ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு இல்லை, இவனை கவனிக்கவே மாட்டாரு. போது நான் கூடவே இருந்து பாப்பேன். அத பழக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, பயிற்சின்னு சொல்லுவாங்க. போயிட்டு வரேம்மா. இப்ப நிம்மதியா இருக்கு. அப்பாவுக்கு இட்டாச்சியை பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அவரு என்ன மாதிரியே குழப்பத்துல தான் இருக்காரு. வருத்தம். அகாடமியில இருந்து தேர்ச்சியாக்கி வெளில வரும்போது என் அண்ணனுக்கு 7 வயசுதான். 8 வயசுல ஷாரிங் கார்ட்லாம் யூஸ் பண்ணான். 10 வயசுல அவன் சுமீன் ஆயிட்டான். என்னோட உடம்புலயும் உச்சிகா ரத்தம் தான் ஓடுது. அவனால முடியும்னா கண்டிப்பா என்னாலையும் முடியும். அப்படி இருந்தவன் இதான் அவனோட முழு திறமையா நருட்டோ. மெல்லவா, வீர மாதிரி பேசிட்டு இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. இதான் அவனோட ஷினோபி வழியா? இரு தம்பி, மூச்சு வாங்கிக்கிறேன். இன்னும் கூட நாம 2 பேரும் ஒரே டீம்ல நினைச்சிட்டு இருக்கல. உனக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். அதை எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? நம்ம கிளாஸோட சிறப்பான கிறுக்கு நிஞ்சாவோட திறமையை பார்க்கணும். அதை காட்டு தம்பி. அவனுக்குள்ள இந்த நெறி வச்சுன்னா அவ்வளோதான். அதுதான் கோவத்தை அது கண்ட்ரோல் இருக்காம பண்ணி. விட மாட்டோம் போல. ரெண்டுக்காக எல்லாத்தையும் வாங்கி நிற்கணும். பலவீனம் நினச்சிட்டு இருக்கு. உள்ள இருக்கு, அது கோவப்பட்டு அதுவே வெளியே வந்துடும் போல இருக்கு. சம்மனிங் ஜுட்ஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா சாஸ்கே இப்படி ஆனதுக்கு அவங்க அப்பாவும் ஒரு மெயின் காரணமாக தோணுதுங்க.
அவர் வந்து என்ன இப்போ நீ வந்து ஒரு அந்த ஊருக்கு தலைவராவோ என்னமோ இருக்கீங்க, அந்த பொசிஷனில் இருக்கீங்க, அது நடந்துக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். பட் வந்து ஒரு அப்பாவை 2 பேரும் சரிசமமாக நடத்திருக்கலாமேன்றது தான். ஒன்று எடுத்தா ஒன்று ப்ரூவ் பண்ணாதான் அவனுக்கு மரியாதை கொடுப்பேன், உன்னை மகனாகவே பார்ப்பேன் அப்படின்றது வந்து ஏற்றுக்கவே முடியல. இட்டாச்சி அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவன் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படியே இருந்து வெறுத்துட்டானா என்னன்றது தெரியல. இப்போது அவன் வந்து தான் பேச்சை கேட்கலன்னு இப்போ சாஸ்கே பார்க்க வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு பையனாகவே பார்த்த மாதிரியே தெரில அவர். பாசம் இருக்குது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் இங்கே இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு அது ஒரு கனெக்டடாகவே இல்லைங்க. அந்த ஃபேமிலியை ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஃபேமிலியாக ஃபீல் ஆகல. 4 பேர் ஒன்றா இருக்கிறதால தனித்தனியாக ஒரு மாதிரியாக இருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இன்னொன்று பசங்களுக்குள்ளேயே அவர் வந்து டக்குன்னு ஒரு கட்சி மாறுறாரு அப்படின்னா ரியலாக எப்படி இருப்பார், அந்த கிராமத்துக்கு அவர் எப்படி இருப்பாருன்ற டவுட்டும் வருது. ஸோ இந்த இப்போ சாஸ்கேக்கு அது எப்படி இறங்கும், இந்த வயசுக்கு இப்படி இருந்தால் தான் இறங்குன்னா அப்போது அவன் அதை நோக்கி தானே ஓடுவான். இட்டாச்சியோட பவர் ஆகணும், அவனோட இதுவாகணும், என்ன மதிக்கணும், என்ன எல்லாரும் பார்க்கணுன்ட்டு அப்படி தானே அவனுக்குள்ளே இறங்கும். அதை தான் ஒரு விதைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இப்போ இன்னொரு விஷயமும் வந்திருக்கு. நான் வந்து ஷேரிங் கன் அது ஒன்று தான் இருக்குன்னா மங்கிக்கும் ஷேரிங் கன்னு ஒன்று இப்போ இருக்குது, அடுத்து ஒன்று இருக்குன்றாங்க. இதுவே இவ்வளோ பவர்ஃபுல், இதுவே வந்து 1000 பண்ணுன்னு கக்காச்சி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குன்னா அது என்னன்னு தெரியல. அதுவும் இட்டாச்சி எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சாஸ்கே பார்க்குறப்போ அவன் கண்ணு மாறிச்சு, அதாக தான் இருக்கும் போல். அது எப்படி போகனே தெரில. இது பெரிய கதையாக இருக்கும் போல் இருக்குது. சாதாரணமாக அது முடியும்னு தோணல. ஸோ நம்ம இட்டாச்சி பண்ணி தோண்டி பார்த்தா தான் நிறைய வரும் போல் இருக்குது. இவனை சுற்றி தான் நிறைய இருக்குது. இது ஓடிட்டுருக்கு. இப்போ சாஸ்கே மனநிலைமை இப்படி தான் இருக்குன்றது அவன் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் தான் ஓடிட்டுருக்கு. அதனால தான் இப்படி இருக்கான்றது. பட் நருட்டோ இதெல்லாம் தேவையில்ல, என் ஃப்ரெண்டு வரியா இல்லையா அப்படின்ட்டு அவன் நிற்கிறான். நான் உனக்காக நிற்பேன்டா, நீ வாடான அப்படின்னு நிற்கிறான். பட் அவன் வந்து என்னை புரிஞ்சிக்க முடியாதுன்ற அவனும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் தான் போயிட்டா நல்லது. இன்னமும் என்ன சொல்கிறது, நருட்டை வந்து அடிக்கணும், தாக்கணும், கோவப்படணும்னு இல்லை, காமாக அவனை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் அடிக்க உள்ளே இருக்க அந்த நரி கோவப்பட்டு டேய் நீ அடிக்கிற மாதிரி தெரியல, நான் பார்த்துட்டு நவுறான்ட்டு அதுவே வெளியே வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ தாங்கிட்டு இருக்கான். பார்ப்போம் அது எப்படி போகுது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.